ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ நலபாகத்தில் புரட்டாசி தளிகை பிரசாத வகைகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேங்காய் பொடி சாதம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வற்றல் சேர்த்துருக்கேன். சிம்மில் வச்சு உளுத்தம்பருப்பை வாசனை வரும் அளவுக்கு நல்லா செவப்பாக வறுத்தலாம். இப்போ இதோட மிளகு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் வற்றல் சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம மிளகும் சேர்க்கறதுனால காரத்தை நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா செவப்பாக வறுத்தலாம். உளுத்தம் பருப்பு வறுக்கும்போது நல்ல வாசனை வரும். வாசனை வந்த பிறகு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது இதில் நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அதையும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆற விடலாம். இங்கே ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இதை நான் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த தேங்காயையும் இந்த கடாயில் சேர்த்து நல்லா செவப்பாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பொடி செஞ்சு வச்சிட்டோன்னா நமக்கு தேவைப்படும் போது ஈஸியாக இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணிடலாம். தேங்காவை இந்த மாதிரி செவப்பாக வறுக்கும்போது அது கெட்டு போகிற வாய்ப்பு ரொம்பவும் கம்மி. இதை நம்ம ஒரு 10 நாள் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை வெளியே கூட வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, பெருங்காய தட்டி சேர்த்து மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிடலாம். தண்ணீர் கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. தண்ணீர் படாமல் பார்த்துக்கலாம். நமக்கு இப்போது தேங்காய் பொடி தயாராகிடுச்சு. இப்போ ரைஸ் செய்யறதுக்கு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, இதோட வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. இப்போ அடுப்பை நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு 1 கப்பு ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இங்கே ரைஸை எடுத்து வச்சுருக்கோம். அது கொஞ்சம் இளம் சூடாக இருக்கும்போது சேர்த்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம பொடி செஞ்சு வச்சிட்டோன்னா லஞ்சுக்கு தாளிப்பு மட்டும் சேர்த்துட்டு அந்த பொடியை சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். சீக்கிரமாகவும் நமக்கு வேலை முடிஞ்சிடும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு பார்த்தோன்னா பொரியல் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்பளம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது அப்படியே கூட கொடுத்து விடலாம். ரொம்ப அருமையான தேங்காய் பொடி சாதம் நமக்கு ஒரே நிமிஷத்தில் தயாராகிடுச்சு. இந்த பொடியை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதன் மேலே நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் விட்டு கொடுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ நமக்கு சுவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தயாராகிடுச்சு. வீட்லேயே இந்த பொடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். தேவையான அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளியை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக மிக்சியில் பொடியாகும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்தலாம். இந்த புளியோதரை பொடியை நம்ம தயார் பண்ணி வச்சிட்டோன்னா நிமிஷத்தில் நம்ம வீட்லேயே புளியோதரை சாதம் தயார் பண்ணிக்கலாம். இது ஈஸியான பேச்சுலர் ரெசிபி. இப்போ நான் இதோட பெருங்காய கட்டியும் சேர்த்துக்கிறேன். அதுவும் எண்ணெயில் நல்லா வறுபடணும். ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிடலாம். நம்ம லஞ்சுக்கு எதுவுமே பண்ண முடியல, டைம் இல்லை அப்படின்னா இந்த பொடியை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா போதும். ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் இருக்கும். அந்த பொடியை எடுத்து நம்ம ஈஸியாக லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதே கடாயில் கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன். இந்த பொடியை 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். ஹையில் வச்சோன்னா தீஞ்சு போயிடும். அப்புறம் பொடியோட வாசனையே மாறி போயிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்துடலாம். இப்போது வெந்தயம் சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்த்துக்கிறோம்.
நம்ம இங்கே பொடிக்கு மிளகு மிளகாய் ரெண்டுமே சேர்த்துருக்கோம். அதனால் மிளகு சேர்க்கும்போது மிளகாயை பார்த்து சேர்த்துக்கலாம். டேஸ்ட் அபாரமாக இருக்கும். நல்ல காரசாரமாக இருக்கும் இந்த பொடி. கொஞ்சம் எடுத்து நம்ம சாதத்தில் கலந்துட்டா போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளியோதரை. இப்போ காரத்திற்கு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த சூட்லேயே கருவேப்பிலை நல்லா வதங்கிடும். இப்போ நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதே கடாயிலேயே கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். கடாய் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால எள்ளு நல்லா பொரிஞ்சிடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொடிக்கு ஏற்ற உப்பு இங்கே சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் சாதத்தில் பிசையும் போது உப்பு வேணும்னா அந்த டைமில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சூடு ஆறின பிறகு முதல்ல புளியை பொடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மற்ற சாமான்கள் எல்லாம் போட்டு நல்லா பொடிச்சிடலாம். இப்போ நமக்கு சுவையான புளியோதரை பொடி தயாராகிடுச்சு. நமக்கு திடீர்னு இப்போ புளியோதரை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வடித்த சாதத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். சாதம் குழைவாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டு செய்யும்போது சாதம் நல்லா நமக்கு கொஞ்சம் வெறையாக ஆயிடும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் புளியோதரை பொடி எடுத்துக்கலாம். இதை சாதத்தோடு கலந்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு நிமிஷத்தில் புளியோதரை சாதம் தயாராகிடுச்சு. பொடியை சாதத்தோடு கலந்துட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலையோட கருவேப்பிலையும் தாளித்து நம்ம இந்த சாதத்தில் சேர்த்துட்டோன்னா நமக்கு சுவையான புளியோதரை நிமிஷத்தில் தயாராகிடும். இது பேச்சுலருக்கான ரெசிபி மட்டும் இல்லை, லஞ்ச் பாக்ஸாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.